ராதே கிருஷ்ணா. நம்ம நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு ஆலயத்தை பார்த்துருக்கோம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், பல சிவலிங்கங்கள் இன்னும் நம்மளுடைய இந்த பூமியில் மறைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது நேரம் வரும்போது வெளிப்படுவாங்க அப்படின்றத நம்ம பல தருணங்களில் சொல்லியிருக்கோம். இதுக்கு முக்கியமான கதை நம்ம திருவீழிமிழையுடைய புராணம். எல்லாருக்கும் அந்த புராண கதை தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு அவசியம் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அவசியம் சொல்கிறேன். இந்த திருவீழிமிழை புராணத்தை ஒட்டி வில்லியநல்லூர் அப்படின்ற கிராமத்தில் 3 சிவலிங்கங்கள் வெளிப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அந்த விஷயம். அந்த ஊர் மக்களெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அந்த சிவலிங்கங்களெல்லாம் எடுத்து அது ரொம்ப சின்ன லெவலில் பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஷெட்டு போட்டு தினசரி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஊர் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஒரு நேர்த்தியாக இதில் ஈடுபட்டு தினசரி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைகள்லாம். இந்த சிவலிங்கத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுப்போம். அவசியம் நம்ம ஊருக்கு வரும்போது இது போல் கிராமங்கள் இருக்கக்கூடிய சிவலிங்கங்களெல்லாம் பார்த்து அந்த சிவலிங்கங்களெல்லாம் தரிசனம் பண்ணி அதுக்கு நம்மளால் என்ன சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா. இடர்களையாய் நெடுங்களம்மே மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கு மதுசடையாரூரா தலை புரிந்த பழி மகிழ்வாய் தலைவனின் தாய் நிழல் கீழ் நிலை அம்மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரவேல் என்றட கூட்டுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமலாய் அருத்தனாய ஆவியினையே பரவும் நிறுத்தர் கீதரிடர்களாய் மேயவனே கோர கொண்டாய் 3 முண்டால் கூட்டியோர் வெங்கனையாய் போற்றி போற்றி. சுவாமிக்கு ஒரு உடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பழிசேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கடலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாய் நிழல் கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே விருத்தனாகி பாலனாகி உணர்ந்து
கருத்தனா ஈஸ்வர நமக லிங்கேஸ்வர நமக விஸ்வராய நமக மகாதேவாய நமக உத்தராகாய நமக ரீபூர்த்தாங்காய நமக ஸ்ரீகணி காலாய நமக ஆலகனி ருத்ராய நமக நீலகண்டாய நமக வித்வாஞ்சாய நமக சர்வேஸ்வராய நமக சதாசிவாய நமக ஹனுமான் மகாதேவாய நமக ருத்ராய நமக ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, நாட்டோருக்கு இறைவாய் போற்றி, ஏகம் பத்துராய் எந்தையாய் போற்றி, ஆகம் பெண்ணுருவனாய் போற்றி, ஆவாய் போற்றி, கையிலே போற்றி. ஈசனடியை போற்றி, இந்தடியை போற்றி, ஏசனடியை போற்றி, சேவடியை போற்றி, ஏயாத நின்ற அமனடி போற்றி, ஆயா பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி, சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலையாய் போற்றி. ஓம் நம சிவாய. நாதன் வாழ்க இப்பொழுதும் நீங்காதான் வாழ்க. கோவிலை ஆண்ட ஒரு மனிதன் வாழ்க. ஆகமு நின்ற அந்நியப்பன் தான் வாழ்க. ஏகம் அநேகன் நெடி தாழ் வாழ்க. நம சிவாய நமக. முக்கன் உடையவர் நமக. மூமூர்த்திய நமக. மூவேந்திர நமக. வா இங்க வா. பசங்கள்லாம் எப்படியும் ஒரு சைடு நீ முன்னாடி வாக்கண்ணா. சிவனே போற்றி, என்னாடிய சிவனை போற்றி, நாட்டிற்கும் இருவாய் போற்றி, எந்நாட்டிற்கும் நிர்வாய் போற்றி, ஏகம் பத்துவாய் எதுவாய் போற்றி, ஏகம் பத்துவாய் இதுவாய் போற்றி, மலையான போற்றி, மலையாளம் போற்றி, காவாய் ஆய் கனக கனக திரளாய் திரளாய் போற்றி, போற்றி, கைலை கையிலே மலையாய் மாயான் போற்றி, போற்றி போற்றி, போற்றி. சிற்றம்பலம். தெரிஞ்சு அந்த பாட்டு பாடு இல்லை. ஒன்றாம் திருப்பதி. ஒன்றாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா, சரண பொன்னையப்பா, ஐயனை பொன்னையப்பா, சாமியே சரணம் சரண பொன்னையப்பா. ஒண்ணுனா பாடுங்களா, பாட பாட. இரண்டாம் நாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா, சரண பொன்னையப்பா, ஐயனை பொன்னையப்பா, சாமியே சரணம் சரண பொன்னையப்பா. மூன்றாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா, சரண பொன்னையப்பா,
ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரண பொன்னையப்பா நாலாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா சரண பொன்னையப்பா சாயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரண பொன்னையப்பா சாய்ந்தாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரண பொன்னையப்பா ஆறாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா சரண பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரண பொன்னையப்பா ஆறாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரண பொன்னையப்பா எட்டாம் திருப்பதி சாமி பொன்னையப்பா ஐயன பொன்னையப்பா சாமியே சாமியே சரணம் சரண பொன்னையப்பா திருப்பதி சாமி பொன்னையப்பா சரண பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சாமியே சரணம் சரண பொன்னையப்பா பத்தாம் திருப்பதி பொன்னையப்பா சரண பொன்னையப்பா ஐயனே சரணம் சரண பொன்னையப்பா. ஊராட்சி குடவாசல் தாலுக்கா வில்லியநல்லூர் கிராமம். இந்த கிராமத்தில் இதுவரையும் விளையாட்டு மைதானமே கிடையாது. பசங்க விளையாடுறதுக்கு தெருவில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப நாளாக இதனுடைய ஆசை, ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று அமைச்சு தரணுன்னு. அப்போ இந்த திடலை இது புது திடலாக இருக்கப்போ நாட்டாமையிட்ட கேட்டோம். சரி இதை ரெடி பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அப்போ கவர்மெண்ட்டோட ஆர்டர் வர்றப்போ இந்த விளையாட்டு மைதானத்தை உடைக்கும் போது பிரதோஷத்திற்கு முத நாளே மூர்த்திகள் வந்தாங்க. மறுநாள் ஆவாரத்தோட ஆவுடையாரோட சேர்த்து மறுநாள் பிரதோஷத்துக்கு மொதல் நாள் ஆவுடையாரோட கிடைச்சாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் சிவனடிகளை தொடர்பு கொண்டு இதுக்கு கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டோம். அவங்களே மறுநாளே செட்டு போட்டு தந்து கும்பாபிஷேகம் போல் நடத்தி 42 நாள் மண்டல பூஜையும் எங்களுக்கு முடிஞ்சது. இது எங்கள் ஊர் மக்களும் மற்ற இளைஞர்களும் பிள்ளைகளும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து இதை மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு இன்னை வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடி இந்த கோயிலை பெரிதாக விரிவுபடுத்தி கட்டி எங்களுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.